ஆடியோஸ் நீ பார்க்க போகிற செட்டிநாடு பன்னீர் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 4 வரமிளகா, ஒரு காஷ்மீரி சில்லி, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தனியாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ வந்து பன்னீரை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். லைட் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ வந்து ஒரு 1/4 மூடி இல்லைனா அரை மூடி தேங்காய் வந்து நம்ம அதோடு சேர்த்து நம்ம வறுத்ததோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சுருள வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி அளவு ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலா பீஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிங்க. இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரியாத வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கணும். இப்போ தான் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து வெந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போய். இப்போ அதை நம்ம வறுத்த பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு கூட நீங்கள் வதக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ வந்து சூப்பர் டேஸ்டியான செட்டிநாடு பன்னீர் மசாலா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.